ஸ்பெஷல் சமோசா கடை. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனு குருவி ரொம்ப சுறுசுறுப்பானது. அது தன்னோட வீட்டுல தான் 2 பசங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. குழந்தைங்களே சீக்கிரம் எழும்புங்க, நாம வேலைக்கு போகணும், நேரம் ஆகிட்டு. குழந்தைங்களும் தான் அம்மாவோட சத்தத்தை கேட்டதுமே தூக்கத்துல இருந்து முழிச்சாங்க. பிறகு மீனு குருவியும் அதனோட குழந்தைங்களும் தங்களோட வீட்டுல இருந்து வேலைக்காக வெளியே பறந்து போனாங்க. காலு சீக்கிரம் எழும்புங்க, ரொம்ப நேரம் ஆகிட்டு. அந்த மீனு குருவி இந்த நேரம் கடையை திறந்திருக்கும். நாம இப்ப அங்க போகல, எல்லா குருவிகளும் நம்ம கடையை விட்டுட்டு மீனுவோட சமோசாவை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா ராணி, நீ சரியா சொன்ன. நீ கிளம்பு, நான் சட்னியை எடுத்துக்கிட்டு உன் பின்னாடியே வரேன். தின்னு சொன்ன காலுவும் ராணியும் நேத்து வச்ச கடலைய சூடு பண்ணி தன்னோட கடையை திறந்தாங்க. ஆனா மீனு ரொம்ப தூய்மையான முறையில சமோசாவை சுட சுட தயார் செய்தது. இதனாலேயே மீனுவோட கடைக்கு நிறைய பறவைகள் சமோசா சாப்பிட வந்தாங்க. காலு ரொம்ப வெயில் அடிக்குது, இன்னும் நம்ம கடைக்கு கடலை சாப்பிட யாருமே வரல. இந்த வெயில்ல நின்று என்னால வியாபாரம் செய்ய முடியல. நாம இன்னைக்கு கடையை மூடிட்டு போவோம், நாளைக்கு வியாபாரம் செய்யலாம். ஆமா ராணி, மீதி இருக்கிற கடலைய நாளைக்கு சூடு பண்ணி வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் தங்களோட கடலையை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆந்தை காலுக்காகத்தோட கடைக்கு பறந்து வந்துச்சு. கடலை சாப்பிடலான்னு வந்த ஆந்தை கடை மூடி இருக்கிறத பார்த்து ஏமாந்து போச்சு. அட, நான் காலுவோட கடையில கடலை சாப்பிடலான்னு வந்தேன். ஆனா காலு இன்னைக்கு கடையை திறக்கல போல இருக்கு. சரி, மீனு குருவியோட கடைக்கு போய் சமோசாவை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொன்ன ஆந்தை மீனுவோட கடைக்கு வந்துச்சு. மீனு, எனக்கு 6 சமோசா பார்சல் கொடு. என் வீட்டுக்கு விருந்தாளிக வந்திருக்காங்க. உன்னோட சமோசா ருசியா இருக்குமா? அந்த என்ன, நான் தினமும் ஃப்ரெஷ்ஷான பொருட்களை வச்சு சூடா சமோசா செய்யறேன். என் சமோசா ரொம்ப ருசியா இருக்கும், நீங்க தாராளமா சாப்பிடலாம். பிறகு அந்த யாரும் மீனு கொடுத்த சமோசா பார்சலை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இந்த மாதிரி மீனுக்குருவி நேர்மையாகவும் கடினமாகவும் உழைச்சதுனால தினம் தினம் அதனோட வியாபாரம் பெருகிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் காட்டுல பலத்த மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களே சீக்கிரம் எழும்புங்க, நேரம் ஆகிட்டு, நம்ம வேலைக்கு கிளம்பணும். என்ன அம்மா, வேலைக்கா? ஆனா வெளியே இப்படி மழை கொட்டுதே, இதுல நாம எப்படி வேலை பார்க்க முடியும்? பசங்களா, இந்த மழையில தான் குருவிங்க சூடான சமோசாவை சாப்பிட விரும்புவாங்க. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகலைன்னா பெரிய நஷ்டமாகிடும். அம்மா கிட்ட கொடை இருக்கு, வாங்க வேலைக்கு கிளம்பலாம். உடனே மீது குருவியோட குழந்தைகளும் கடைக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு வேலைக்கு கிளம்பினாங்க. சாரா கொடைய பிடிக்க மீனு குருவி சூடான சமோசாக்களை தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ராணி எழுந்துரு, நாம கடலை வியாபாரத்துக்கு கிளம்பணும். இன்னைக்கு நம்ம வியாபாரத்துக்கு போகல, நம்ம கடலைகள் எல்லாம் நாசாகிடும். காலு, நாசான நாசாகட்டும், என்னால இந்த மழையில எல்லாம் வேலை செய்ய முடியாது. ராணி, நம்மளோட கடலைகள் எல்லாம் நாசமாகிடுச்சுன்னா நமக்கு பெரிய நஷ்டம் வரும். காலு, அந்த நஷ்டத்தை நம்ம கழுகு கிட்ட கடன் வாங்கி ஈடு செய்யலாம். உடனே காலுக்காகவும் தன்னோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. அந்த கடுமையான மழையிலையும் நிறைய பறவைகள் சூடான சமோசாவை சாப்பிட வந்தாங்க. மிட்டு அக்கா, குழந்தைங்களுக்காக 2 சமோசா எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இந்த சமோசாவை குழந்தைங்களுக்கு கொண்டு கொடுங்க. மீனு, உனக்கு ரொம்ப நன்றி. உன் சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. என் குழந்தைங்களுக்கும் உன் சமோசா ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே புறா காலுவோட கடைக்கு வந்துச்சு. காலுவோட கடை மூடி இருக்கிறத அது பார்த்துச்சு. ஐயோ, என் மனைவி கடலை வாங்கிட்டு வர சொன்னா. காலுக்காகங்கள் இன்னைக்கு கடையை திறக்கல போல இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு புறா பேசிக்கிட்டு இருந்தத மீனு குருவி பார்த்துச்சு. புறான காகங்கள் இன்னைக்கு கண்டிப்பா கடையை திறக்க மாட்டாங்க, என்கிட்ட சூடான சமோசா இருக்கு. உடனே புறாவும் மீனு குருவி கிட்ட சூடான சமோசாவை பார்சலா வாங்குச்சு. என்னங்க, நான் உங்ககிட்ட கடலை தானே வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்காக சமோசாவை வாங்கிட்டு வந்தீங்க? லூசி, காகங்கள் இன்னைக்கு அவங்க கடைய திறக்கல. பக்கத்து கடையில சூடான சமோசா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டு பாரு. உடனே லூசி புறாவும் மீனு குருவியோட சமோசாவை சாப்பிட்டுச்சு. ஆகா, என்னங்க, இந்த சமோசா ரொம்ப ருசியா இருக்கு. இனிமே காகங்களோட கடலை எனக்கு வேண்டாம், நீங்க எப்போ வந்தாலும் சமோசாவை வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி தினம் தினம் கடுமையா உழைச்சதுனால அதனோட புகழ் காட்டுல ரொம்ப பிரபலமாச்சு. இதனால அதுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அந்த லாபத்தை வச்சு மீனுக்குருவி தனக்குன்னு சொந்தமா இன்னொரு வீட்டையும் கட்டிக்கிச்சு. ஐயோ காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி புதுசா இன்னொரு வீட்டையும் கட்டி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட பாருங்க,
இந்த பழைய ஓட்ட வீடு தான் இருக்கு. ராணி, அந்த குருவி ரொம்ப கடினமா உழைக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம காடு முழுவதும் அதனோட சமோசானா ரொம்ப பிரபலம். அதனாலதான் அதுகிட்ட நிறைய காசு வருது. காலு, அந்த குருவி வேணா கடின உழைப்பாளியா இருக்கலாம், ஆனா ராணிய மாதிரி புத்திசாலியா இருக்க முடியாது. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட ஒரு திட்டத்தை சொல்லுச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுக்காகமும் மீனுக்குருவியோட சமோசா கடையை எடுத்துக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. பிறகு அந்த சமோசா வண்டிய நதிக்குள்ள போட்டுடுச்சு. காலு, நான் சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டீங்களா? ஆமா ராணி, நீ சொன்னபடியே அப்படியே செஞ்சுட்டேன். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி வழக்க போல தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வேலைக்கு கிளம்புச்சு. தன்னோட சமோசா கடைய காணாததுமே மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ பசங்களா, இங்க இருந்து நம்மளோட சமோசா வண்டியை யார் எடுத்திருப்பா? அந்த சமயத்துல புல்புல் ஆந்தை அந்த பக்கமா வந்துச்சு. மீனு, நான் இப்போதான் நதிக்கரை பக்கத்துல இருந்து பறந்து வரேன். நதிக்குள்ள உன்னோட சமோசா வண்டி கிடக்கிறத பார்த்தேன். இத கேட்டதுமே மீனுக்குருவி ரொம்ப அழுதுச்சு. ஐயோ, நான் இனிமே என்ன செய்வேன்? எப்படி என்னோட சமோசாக்களை நான் விற்பனை செய்வேன்? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் தம்பியும் சேர்ந்து உங்களுக்கு சமோசா வண்டியை மறுபடியும் கட்டித்தரோம். அது வரைக்கும் நீங்க தரையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியோட பொண்ணு சாரா தான் தம்பியை கூட்டிக்கிட்டு வண்டி செய்யறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை தேடி பறந்து போச்சு. மீனுக்குருவியோ தரையில உட்கார்ந்தபடியே தன்னோட சமோசா வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எங்க தேடியும் நமக்கு மரக்கட்டைகள் கிடைக்கல. இப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஜக்கு, மரக்கட்டைகள் அளவுக்கு மூங்கில் கட்டைகளும் ரொம்ப உறுதியா இருக்கும். அதை வச்சு நாம வண்டி செய்யலாம். ஆற்றங்கரையில நிறைய மூங்கில்கள் கிடைக்கும். வா, நாம அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன அக்காவும் தம்பியும் நிறைய மூங்கில்களை வெட்டி தங்களோட காட்டுக்கு பறந்து போனாங்க. அதே சமயத்துல காலுவும் ராணியும் மீனுக்குருவி தரையில உட்கார்ந்து வியாபாரம் செய்யறத பார்த்தாங்க. காலு, அங்க பாருங்க, அந்த குருவி தரையில உட்கார்ந்து சமோசா பண்ணிக்கிட்டு இருக்கு. ராணி, யாரும் இந்த அழுக்கான சமோசாவை வாங்க மாட்டாங்க. இனிமே நம்ம தான் இந்த காட்டுக்கே ராஜாவா இருக்க போறோம் அப்படின்னு காலுவும் ராணியும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லூசி புறா தன் கணவனை கூட்டிக்கிட்டு மீனோட கடைக்கு வந்துச்சு. ஐயே சீச்சி, இந்த குருவி தரையில உட்கார்ந்து சமோசா செய்துகிட்டு இருக்கு. இந்த சமோசா ரொம்ப அழுக்கா இருக்கும். எனக்கு இந்த சமோசா வேண்டாம். லூசி அக்கா, நான் அடியில துணி போட்டிருக்கேன். என்னோட சமோசா ரொம்ப சுத்தமானது. நீங்க வேணா ஒரு சமோசா என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சேச்சா, நான் இந்த மாதிரி அழுக்கான சமோசாவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு லூசி புறா சொன்னதை கேட்ட காலுவும் ராணியும் ரொம்ப சிரிச்சாங்க. பிறகு லூசி புறா தான் கணவனை கூட்டிக்கிட்டு காலுவோட கடைக்கு போச்சு. ராணி, எனக்கு ஒரு பிளேட் சூடான கடலை கொடுங்க. லூசி அக்கா, உங்களுக்காக ஸ்பெஷல் மசாலா போட்ட சூடான கடலை சாப்பிடுங்க. உடனே லூசியும் புறாவும் அந்த சூடான கடலைய சாப்பிட்டாங்க. புத்து, இது ஒன்றும் சூடான கடலை இல்ல. நீங்க பழைய கடலைய சூடாக்கி விக்கிறீங்க. இனிமே உங்க கடை பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன லூசி புறா தான் கணவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட குழந்தைங்க அவங்க சேகரித்த மூங்கில எடுத்துக்கிட்டு தான் அம்மா கிட்ட வந்தாங்க. மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் சேர்ந்து ஒரு சின்ன மூங்கில் வண்டிய கட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே தான் அம்மாக்காக 2 குழந்தைங்களும் ஒரு அழகான மூங்கில் வண்டிய தயார் செய்தாங்க. என்னோட 2 குழந்தைங்களும் ரொம்ப புத்திசாலி. அவங்க என் கஷ்டத்தை போக்கிட்டாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. சீலோ கழுகு தன்னோட கடனை வசூலிக்கிறதுக்காக காலுவோட கடைக்கு வந்துச்சு. நீங்க ஒரு வாரமாச்சு என்கிட்ட வாங்கின கடனை இன்னும் கொடுக்கல. எப்பதான் கொடுக்க போறீங்க? எங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற குருவியால எங்க கடையில வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் உங்ககிட்ட வாங்கின கடனை நாங்க கொடுத்துடுறோம். காகங்களே, உங்களை பத்தி காட்டுல விசாரிச்சேன். நீங்க பழைய கடலைகளை விற்பனை செய்யறீங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட கடன் பாக்கி எனக்கு கிடைக்காது. அதுக்கு ஈடா உங்களோட கடையை நான் காலி செய்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன கழுகு காகங்களோட கடையில இருந்த எல்லா பொருட்களையும் ஒரு மூட்டையில கட்டுச்சு. அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. தன்னோட கடையை இழந்த காகங்கள் ரொம்ப வருத்தத்துல அழுதுகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் மீனுக்குருவியோட சமோசா கடைக்கு நிறைய பறவைகள் வர ஆரம்பிச்சாங்க. ராணி அக்கா, காலுவண்ணா, மன உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மீனுக்குருவி 2 காகங்களையும் பார்த்து சொல்லுச்சு.
ஒரு அழகான காடு. அந்த காட்டுல மிட்டுங்கிற கிளி, மீனுங்கிற குருவி மற்றும் ராணிங்கிற காகம் 3 பேரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. நண்பர்களே, எனக்கு இந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. நாம 3 பேரும் போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு வருவோமா? என்ன, அடிக்கிற வெயிலுக்கு காட்டை சுத்தி பார்க்க போறியா? நான் வரல, நீ போ. அப்படி சொல்லாத ராணி, நீயும் எங்க கூட வா. நாம இருக்கிற காட்டை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்படி பேசிக்கிட்ட 3 பறவைகளும் காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக போனாங்க. அந்த சமயத்துல 3 நண்பர்களுக்கும் ஒரு மரம் அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே 3 நண்பர்களும் சத்தம் வர திசையை நோக்கி போனாங்க. உனக்கு என்னாச்சு மரமே? எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? பறவைகளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஒரு வேடன் எரிஞ்ச அம்பு என்னோட கிளைகள்ல மாட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு இந்த அம்பை எடுத்து விடுறீங்களா? அச்சோ பாவம், கவலைப்படாத மரமே. நாங்க 3 பேரும் சேர்ந்து உன் மேல இருக்கிற இந்த அம்பை எடுத்து விடுறோம். அப்படி சொன்ன பறவைகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்துல மாட்டி இருந்த அம்பை எடுத்து கீழே போட்டாங்க. மரமும் இதனால ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. உங்க 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த உதவிக்கு நான் ஏதாவது கைமாறு செய்தே ஆகணும். பறவைகளே கேளுங்க, உங்களுக்கு விருப்பமானதை என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கிறேன். என்ன கைமாறா? அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிச்சு ராணிக்காகம். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட நண்பர்களோ மரத்துக்கிட்ட என்ன கேட்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, மிட்டு, நான் இந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒரு சுவையான மாங்கன்று கேட்க போறேன். அது பெருசா வளர்ந்து நிறைய மாம்பழங்களை கொடுக்கும். நாம சந்தோஷமா ருசியான மாம்பழங்களை சாப்பிடலாம். சூப்பர் மீனு, நான் ஒரு அழகான சின்ன தென்னங்கன்று கேட்க போறேன். அது பெருசா வளர்ந்து அதுல இருந்து கிடைக்கிற தேங்காயில நான் அழகழகான ரெசிபி செய்வேன். என்ன, மாங்கன்று தென்னங்கன்று கேட்க போறீங்களா? உங்க 2 பேருக்கும் மூளை எதுவும் குழம்பிடுச்சா? தங்கம் வைரம்னு கேட்போம். அப்பதான் நம்மளால சீக்கிரம் பணக்காரங்களாக முடியும். நான் பெரிய தங்க கட்டியை தான் கேட்க போறேன். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது பறவைகளே. சீக்கிரம் என்னிடம் வந்து உங்கள் விருப்பத்தை கேளுங்கள் அப்படின்னு வேப்ப மரம் சொன்னதுமே ஒவ்வொரு பறவைகளும் தங்களோட விருப்பத்தை வேப்ப மரத்துக்கிட்ட சொன்னாங்க. வேப்ப மரமே, எனக்கு சுவையான மாம்பழங்களை கொடுக்கிற ஒரு அழகான மாங்கன்று கொடு. எனக்கு நிறைய தேங்காய் காய்க்கிற ஒரு சின்ன தென்னங்கன்று கொடு. வேப்ப மரமே, இவங்கள மாதிரி நான் முட்டாள் இல்ல. எனக்கு நீ பெரிய தங்க கட்டிய கொடு. இந்த மாதிரி எல்லா பறவைகளும் அவங்களோட விருப்பத்தை சொன்னதுமே வேப்ப மரமும் எல்லாரோட விருப்பத்தையும் நிறைவேற்றுச்சு. தங்களோட பரிசை வாங்கிக்கிட்ட 3 பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஆராணி, நம்மளோட தோட்டத்துல இந்த தென்னங்கன்றையும் மாங்கன்றையும் நட்டு வளர்க்கலாம். என்ன, நான் வரணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. நீ போய் உங்க வேலைய பாருங்க. நான் இந்த தங்க கட்டிய வச்சு பெரிய வீடு வாங்க போறேன். இனிமே எனக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படி சொன்ன ராணிக்காகமோ அது சொன்னபடியே தங்க கட்டிகளை வச்சு ஒரு பெரிய வீடை வாங்குச்சு. அந்த காட்டுலயே ராணிக்காகத்தோட வீடு தான் பெருசா இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ராணிக்காகம் ரொம்ப வசதியோட ரொம்ப நிம்மதியா வாழ்ந்து வந்துச்சு. அது எந்த வேலையுமே செய்யல. அதே நேரத்துல மீனுக்குருவி தனக்கு சொந்தமான ஒரு நிலத்துல அந்த மாங்கன்றை நட்டு அதை ரொம்ப நல்லபடியா வளர்த்து வந்துச்சு. தினமும் அதுக்கு தண்ணீர் ஊத்தி பாத்துக்குச்சு. அதே சமயத்துல மிட்டு கிளியும் அந்த தென்னங்கன்றை தன்னோட நிலத்துல நட்டு வச்சுது. அத தினமும் ரொம்ப பராமரிச்சுக்கிட்டும் வந்துச்சு. இப்படியே 2 ஆண்டுகள் கடந்து போச்சு. ராணிக்காகமோ தன்னோட வீட்டுல ரொம்ப வசதியா விதவிதமான சாப்பாடுகளை வாங்கி ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து வந்துச்சு. இப்போ மிட்டுக்கிளியோட தென்னை மரம் 3 தென்னை மரங்களா மாறிடுச்சு. மீனுக்குருவியோட மாமரமும் நிறைய மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி தங்களோட தோட்டத்துல இருந்து கிடைச்ச தேங்காயையும் மாம்பழத்தையும் விட்டு மீனுவும் மிட்டுவும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ராணிக்காகம் தன்னோட நண்பர்களை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கு வந்த தான் தோழி ராணிக்கு மீனுவும் மிட்டுவும் அவங்க தோட்டத்துல விளைஞ்ச மாம்பழத்துல ஜூஸ் பண்ணி கொடுத்தாங்க. மிட்டு கிளியும் தன்னோட தோட்டத்து தேங்காயில ராணிக்காகத்துக்கு ஒரு சுவையான ரெசிபி செய்து கொடுத்துச்சு. என்ன தோழிகளே, எப்படி இருக்கீங்க? உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
திடீர்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ராணி. நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்தா சாப்பிடு. நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வேற ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை கேளுங்கன்னு. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி கஷ்டப்படணுமா? ஆனா ராணி, நாங்க கஷ்டம் எதுவும் படல. நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். தினமும் புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். இப்ப வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால நீ எங்களை நினைச்சு கவலைப்படாண்டா அப்படின்னு சொல்லிச்சு மீனுக்குருவி. ராணிக்காகவும் தான் நண்பர்கள் கொடுத்த ஜூஸையும் பண்டத்தையும் சாப்பிட்டுட்டு தான் நண்பர்கள் கிட்ட சொல்லுச்சு, உங்க மாம்பழ ஜூஸும் தேங்காய் பன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இது மார்க்கெட்ல நல்ல வரவேற்பை கொடுக்கும். சரி, இது என்னோட ஷாப்பிங் டைம், நான் கிளம்புறேன் அப்படி சொன்ன ராணிக்காகமும் தன்னோட நண்பர்களை பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனுவும் மிட்டுவும் நாளுக்கு நாள் வியாபாரத்துல முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க. அதே சமயத்துல எந்த வேலையும் செய்யாத ராணிக்காகவும் தன்னோட செலவுக்கு இப்போ நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காசுல அது ரொம்ப உணவுகளை வீணாகவும் ரொம்ப ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வந்துச்சு. என்ன ராணி, நேத்துக்கே என்கிட்ட வாங்கின காசை கொடுத்துருவேன்னு சொன்ன, இன்னும் கொடுக்கல? இவ்ளோ பெரிய வீட்டுல வாழ்ற, உனக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்க தெரியாதா அப்படின்னு கடன் கொடுத்தவங்க ரொம்ப கோபமா பேசின உடனே ராணிக்காகவும் தான் கழுத்துல இருந்த செயினை எடுத்து தன்னோட கடன்காரனுக்கு கொடுத்துச்சு. இப்போதைக்கு இந்த செயினை வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் உங்க கடனை நான் திருப்பி செலுத்திடுறேன். அதுக்காக ரோட்டுக்கு வந்து சத்தம் போடுற வேலை வச்சுக்காதீங்க. இப்போதைக்கு இந்த செயினை வாங்கிட்டு போறேன். கூடிய சீக்கிரம் என் கடனை கொடுக்கல, இந்த வீடு முழுதும் எனக்கு தான் சொந்தம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்தத மரத்துக்கு மேல இருந்து ஒரு திருட்டு கழுகு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது மனசுல ஒரு திட்டத்தை தீட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. நாளுக்கு நாள் ராணி காகத்துக்கு சாப்பிடுறதுக்கே கஷ்டம் ஆகிடுச்சு. அதனால அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? எனக்கோ எந்த வேலையும் தெரியாது. என்னோட நண்பர்கள் கிட்ட உதவி கேட்கலான்னா அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. என்ன வந்தாலும் என் நண்பர்கள் கிட்ட நான் போக மாட்டேன். ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம், அப்போதான் இந்த கஷ்டத்துல இருந்து மீள முடியும் அப்படி சொல்லிக்கிட்டே ராணிக்காக ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்ந்துச்சு. ஒரு நாள் ஒரு மோசமான திருட்டு கழுகு ராணிக்காகத்தை பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு. யாருப்பா நீ? எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க? உன்னை நான் இந்த காட்டுல பார்த்ததே இல்ல. முதலாளி அம்மா, என் பேரு கல்லு. நான் இங்க பக்கத்து சந்தையில தான் வண்டி இழுக்கிற வேலை பார்க்கறேன். நான் இந்த காட்டுக்கு புதுசு. எனக்கு தங்குறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. அதனால தான் கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இடம் கொடுப்பீங்களா? அதுக்கான வாடகை காசை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். திருட்டு கல்லு இப்படி சொன்னதுமே ஏற்கனவே கஷ்டத்துல இருந்த ராணிக்காகவும் அதுக்கு சம்மதிச்சது. சரி, நீ தாராளமா என் வீட்டுல வந்து தங்கிக்கலாம். நான் காலையில வேலைக்கு போயிடுவேன். ஆனா கரெக்டா 1 மாசம் ஆனதுமே எனக்கு வாடகை காசை கொடுத்துடணும். இந்த மாதிரி ராணிக்காகவும் தான் வீட்டுல கல்லுவ குடியமர்த்தி இருக்கிறது காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் தெரிய ஆரம்பிச்சது. மிட்டு, உனக்கு விஷயம் தெரியுமா? ராணி இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. அவ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போறாளாம். ஆனா ஏதோ ஒரு திருட்டு கழுக தான் வீட்டுல வாடகைக்கு வச்சிருக்கா. அவளுக்கு அவன் திருடேன்னு தெரியாது போல இருக்கு. அச்சோ மீனு, நம்மளோட தோழிய கண்டிப்பா இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றி ஆகணும். என் கூட வா, இப்போவே ராணியோட வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வரலாம். அப்படி பேசிக்கிட்ட நண்பர்களும் தான் தோழிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக ரொம்ப வேகமா தன்னோட தோழி வீட்டுக்கு போனாங்க. மீனுவும் மிட்டுவும் வீட்டுக்கு வந்து பார்த்த நேரம் திருட்டு கழுகு வீட்டுல இருந்த எல்லா பொருட்களையும் மூட்டை கட்டிட்டு அந்த இடத்த காலி பண்ண திட்டம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. தலைவரே, நீங்க சொன்னபடி எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த பொருள் நமக்கு வேணுமா பாருங்க. அட போட புத்தி கெட்டவனே, இந்த பெரிய வீட்டை பார்த்ததுமே எனக்கு ஒரு யோசனை வருது. அந்த ராணி காகத்துக்கோ யாரும் இல்ல, அதை அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்ல. இன்னைக்கே அதை கொலை செய்து இந்த வீட்டுக்கே நான் தான் முதலாளியாக போறேன். இந்த மாதிரி கழுகோட திட்டத்தை கேட்ட 2 நண்பர்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. தன்னோட தோழிய காப்பாத்துறதுக்காக மீனுக்குருவி ஒரு பெரிய கட்டையால கழுகோட தலையில அடிச்சுது. இத பார்த்த குக்குவோ உயிர் பிழைச்சா போதும்னு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அடிப்பட்ட கழுகோ அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்துச்சு. வீட்டுக்கு வந்த தன்னோட தோழி ராணி கிட்ட 2 நண்பர்களும் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இத கேட்ட ராணிக்காகவும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி தோழிகளே, நான் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். அதனாலதான் அந்த கழுக திருடன் கூட தெரியாம வீட்டுல தங்க வச்சேன்.
நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தோழி ராணி, நீ கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்றோம், எங்க கூட வா. அப்படி சொன்ன நண்பர்களோ தான் தோழி ராணிய மாம்பழ தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. மாமரமே, நீ என்னோட தோழி ராணிக்காக ஒரு சின்ன மாங்கன்று கொடு. இதோ தருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய மாங்கன்று இது. பிறகு மிட்டு கிளியோ தன்னோட தென்னை மர தோட்டத்துக்கு ராணிய கூட்டிட்டு போச்சு. தென்னை மரமே, நீ என்னோட தோழி ராணிக்காக உன்னோட தென்னங்கன்று கொடு. இதோ தருகிறேன், இது என்னுடைய தென்னங்கன்று. மாங்கன்றையும் தென்னங்கன்றையும் வாங்கின ராணிக்காகவும் அதை தான் தோட்டத்துல நட்டு ரொம்ப நல்லா பராமரிச்சு வந்துச்சு. அன்னையில இருந்து 3 நண்பர்களும் பழையபடி ரொம்ப ஒற்றுமை